கரூர் கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி உண்மையாகவே நமக்கு வருத்தம் அளிக்கிறது. அரசியல் கூட்டம் என்ற பெயரிலே அரசியல் அரிச்சுவடியே தெரியாத ஒருவன் திரட்டிய அந்த கூட்டம் பெரும் சோகத்தில் முடிந்திருக்கிறது. அரசியல் பேசக்கூடியவர்கள், அரசியலுக்காக கூட்டத்தை கூட்டக்கூடியவர்கள் முதலில் கூடுகின்றவர்களை எப்படி பாதுகாப்பது, ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற ஏற்பாடுகளை முதலில் கவனிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான கூட்டங்களை நெருக்கடியான இடங்களிலே அனுமதி கேட்டு, இந்த இடத்தில்தான் நான் பேசுவேன், அந்த இடத்தில்தான் நான் பேசுவேன், இந்த இடத்தில்தான் நான் பேசுவேன் என்று எங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களை குறிப்பிட்டு அனுமதி கேட்டு, அந்த இடத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்றால் காவல்துறை எங்களுக்கு இடையூறு தருகிறது, ஆளுங்கட்சி எங்களுக்கு இடையூறு தருகிறது என்று ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்கள் வேறு வழி இல்லாமல் இவர்கள் கேட்கும் இடங்களில் எந்த இடம் இது கேட்ட இடங்களில் எது பாதுகாப்பு இடமாக இருக்கிறதோ அந்த இடமாக பார்த்து கொடுத்து கூட்டங்கள் நடத்தப்பட்டும் கூட இன்னைக்கு 30க்கும் மேற்பட்ட உயிர்கள், 33க்கும் அதிகமான உயிர்கள் இந்த கூட்டத்தில் பறிபோயிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு? ஒரு கட்சி நடத்துகிறான் என்றால் அவனை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் இவன் பேசிக்கொண்டிருக்கும் போது நடந்த அந்த நெருக்கத்தினால, தள்ளுமுள்ளுனால மயக்கமடைந்து 33 பேர் இறந்திருக்கிறாங்கன்னாக்கா இப்படிப்பட்ட கூட்டங்கள் தேவையா? இன்னைக்கு வீட்டிலிருந்தே எல்லாவற்றையும் பார்ப்பதற்குரிய எல்லா வசதிகளும் இருக்குகின்ற பொழுது, தொலைக்காட்சிகளிலே நேரடி ஒளிபரப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நேரடியாக சென்று இவனை பார்த்து என்ன செய்ய போகிறீர்கள், இவனை பார்ப்பதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இவனை பார்த்ததுனால இன்னைக்கு 33க்கும் அதிகமான உயிர்கள் பறிபோயிருக்குது, 40க்கும் 60க்கும் அதிகமான பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவர்களில் பலர் உயிருக்கு அபாயமான நிலையில் இருப்பதாக வரக்கூடிய அந்த துயரமான செய்திகள் நம்மையும் கண்ணீர் சிந்த செய்கிறது. இப்படிப்பட்ட அவலங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பது கண்டறிய வேண்டும். இந்த அவலத்திற்கு காரணமான விஜய் தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். இதற்காக செலவாகக்கூடிய செலவுகள் அனைத்தும் அவனிடமிருந்து வசூல் செய்ய வேண்டும். இப்படி மிகப்பெரிய துயரம் கரூரில் நடந்திருக்கிறது. அவன் கரூரில் அவனுடைய வேலையை முடித்துவிட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னைக்கு வருவதற்காக திருச்சி ஏர்போர்ட்ல நிருபர்கள் குறிப்பிட்டு கேட்கிறார்கள், 3 பேர் இறந்துட்டதா செய்தி வருதேன்னு. மயிரே போச்சுன்னு அவன் என்ன செய்யறான், அதை பத்தி கெம்பவே இல்லை, அதை பற்றி ஏன்னு கூட கேட்கல, ஏர்போர்ட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு தலைவன் இப்படிப்பட்டவனாக இருக்க முடியுமா? இவன் அட்டூழியத்தை செய்துவிட்டு 33 பேருடைய இறப்புக்கு காரணமாகிவிட்டு 60 பேருடைய படுகாயத்திற்கு காரணமாக இருந்துவிட்டு இவன் சென்று விட்டான். ஆளும் அரசு தற்போது செய்கிறது, களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஆளும் அரசனுடைய அமைச்சர்கள் மின்னல் வேகத்தில் கரூருக்கு வந்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார். செந்தில் பாலாஜியை பற்றி தான் இவன் குறையா பேசிக்கிட்டு இருந்தான். செந்தில் பாலாஜியை தான் அந்த ஊர்ல இவன் விமர்சித்தான். ஆனால் அந்த இடர்பாடு ஏற்பட்ட உடனேயே அனைவர்களுக்கு முன்பாக முதலாவதாக மருத்துவமனைக்கு வந்து அந்த முதலுதவி சிகிச்சைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளுக்காக வேண்டி ஏற்பாடு செய்தவர் செந்தில் பாலாஜி. அது மாதிரி மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அங்கே விரைந்திருக்கிறார், அன்பில் மகேஷ் அங்கே விரைந்திருக்கிறார். இவன் கூட்டத்தை கூட்டிவிட்டு இளவை இழுத்து விட்டு 33 பேருடைய சாவுக்கு காரணமாக இருந்துவிட்டு கையை வீசிட்டு போயிட்டான். இப்ப யாரு களத்தில் நிற்கிறான்? இவன் யாரை எதிர்த்தானோ, யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவங்க தான் செய்யறாங்க. இப்போ வந்து களத்தில் நிற்கிறாங்க. அவங்க தான் நைட்ல ராத்திரி 10 மணிக்கு யாரு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு வராரு. இது பற்றி
விசாரிப்பதற்காக, இது பற்றி ஆலோசிப்பதற்காக கரூர் மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. 33-34 பேர் இறந்திருக்காங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு 4 பேர் வந்தால் கூட என்ன ஆயிடுச்சு, பல நூற்றுக்கணக்கானோர், பல ஆயிரக்கணக்கானோர் தெரிஞ்சுது கரூர் மருத்துவமனையில் செய்கிறாங்க. மருத்துவமனையை சூழ்ந்திருக்கிறார்கள். சொந்தங்கள் நிலைமை என்ன ஆனதோ என்று பதறி துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை உருவாக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒருவனை, இவனை பார்த்து நீங்கள் எதை செய்ய போறீங்க? இவன் வாரான், இவனை பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இவனை பார்ப்பதனால உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட போகிறதா, அல்லது பார்க்காம இருந்தால் பொருளாதார வீழ்ச்சி அடைய போகிறதா, இல்லை இவனை பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது செய்து பாக்கியங்கள் கிடைத்து விட போகிறதா? அப்போ எந்த அறிவும் இல்லாமல் ஒரு சிறுவர்கள் சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க, 10, 12, 13 வயசு இருக்கும். என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னாக்கா, நாங்கள் இன்னைக்குள்ள கூட்டத்துக்கு நேற்றைக்கே வந்துட்டோம், நேற்று நைட்லேயே இங்கே வந்து படுத்துருக்குறோம், தேவையா இது? 8:45க்கு எங்கள் நாமக்கல்ல கூட்டம்னு அறிவிச்சிருக்கானுங்க. இவன் விஜய் என்ன செய்யறான், அந்த 8:45க்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறான். அப்போ சென்னையில இருந்து 8:45க்கு கிளம்பி இங்கே நாமக்கல்லுக்கு 8:45க்கு போக முடியுமா? அப்போ வேணும்னு இவங்க தாமதப்படுத்துறாங்க. கூட்டம் சேரட்டும், இன்னும் சேரட்டும், எதிர்பார்க்கட்டும். நம்ம எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஒரு இது இருக்கும், ஒரு த்ரில் இருக்கும், ஒரு என்று நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அங்கே வேணுமென்றே தாமதமாக்கி 8:45க்கு நாமக்கல்ல கூட்டத்தில் பேச வேண்டியவன், நாமக்கல்ல மக்களை சந்திக்க வேண்டியவன் 8:45க்கு நான் சென்னையில இருந்தே கிளம்புறான்னாக்கா அவன் திட்டமிட்டு செய்யறாங்கிறது தெரியலையா? உங்களுடைய கஷ்டங்களை அவனுக்கு பொருட்டாக கருதுறதில்லை, அப்படித்தானே? அந்த நடைமேடையில் இது தொண்டர்களை பவுன்சர்கள் தூக்கி வீசிய போது என்னன்னே கண்டுக்காம போனவன் தான். அது மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறான், ஏர்போர்ட்ல கேட்குறாங்க 3 பேர் இறந்துட்டாங்களே என்னன்னு, அதை பற்றி கெம்பவே இல்லை, அதை பற்றி கேட்கவே இல்லை, கேட்காத மாதிரி போயிட்டான். ஓன் கூட்டத்துக்கு வந்தவன், ஒன்றை பார்க்க வந்தவன் செத்து இருக்கான்னாக்கா அந்த செய்தி கேட்டாச்சுன்னாக்கா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டு முதல்ல களத்துக்கு நீ போயிருக்க வேண்டாமா? முதல்ல களத்துக்கு செந்தில் பாலாஜி வர்றது ஒன்றை பார்க்க வந்தவன் தானப்பா. நீ ஓன் கூட்டத்தில் நடிகை ரிசல் ஏற்பட்டது. அப்போ நீ முதலில் சென்றிருக்க வேண்டும். ஆனால் நீ எனக்கு என்ன என்று நீ சென்று விட்டாய். நீ யாரை எதிர்த்தியும் அவங்க களமாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சிந்திக்க வேண்டும். கடவுள் சிந்தனை ஆற்றலை தந்திருக்கிறார். இப்படி ஒரு மனிதனுக்காக, அப்படித்தானே? அவன் என்ன சிறப்பு இருக்கிறது? நம்மை போன்று ஒரு மனிதன், அப்படித்தானே? நம்மை விட பலகீனமான மனிதன், நம்மில் பலதாவது உழைத்து உண்ணு கொண்டிருக்கிறோம். அவன் உழைக்காம உண்ணு கொண்டிருக்கிறான். மக்களை சுரண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். மக்களுடைய அடிமடிகளை கை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவன். மக்களுடைய மதிகளை மயக்கி அவங்களுடைய பாக்கெட்டில் உள்ள பணங்களை உருகி கொண்டிருக்கவன். அப்ப இவன் நம்மளை விட கீழ்த்தரமானவன், நம்மளை விட கேடு கட்டவன். சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பெல்லாம் இவனுக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவனை, அப்படிப்பட்ட ஒரு மதிப்பற்றவனை, இப்படி ஒரு கீழ்த்தரமான நிலையில் உள்ளவனை பார்ப்பதற்காக வேண்டி ஏன் முண்டி அடிக்கிறீர்கள்? பார்ப்பதனால உங்களுக்கு 33 உயிர் போச்சுத. இதுக்கு யார் பதில் சொல்லுவா? ஒரு உயிர்ங்கிற சும்மாவா இருக்குது? ஒரு அந்த உயிரை இழந்தவர்களுடைய குடும்பத்தில் உண்டான மக்களுக்கு அந்த வழி தெரியும். அவங்க போராடிட்டு இருக்காங்க, அவங்க பதறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நெஞ்சு உடைந்து போய் இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். இது போன்ற துயரங்கள் வராமல் தடுக்க வேண்டுமையானால் இவர்களுடைய கூட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதையே ரத்து செய்ய வேண்டும். எங்கேயாவது ஊருக்கு வெளியில ஒரு மைதானங்களை எடுத்து அங்கே போய் கூட்டம் போட்டுக்கணும்னு சொல்ல வேண்டும். இது போன்ற அதிரடியான நடவடிக்கைகள் மூலம்தான் இது போன்ற போக்கிரிகளை, இது போன்ற மனிதர்களை மனிதராக மதிக்காத இந்த இது போன்ற நடிகர்களை கட்டுப்படுத்த முடியும். மக்களே நீங்கள் சிந்தியுங்கள், மக்களே நீங்கள் கொஞ்சம் 1க்கு 3 தடவை சிந்தியுங்க. உங்கள் மக்களை, பிள்ளைகளை இவனுடைய கூட்டத்திற்கு இனி அனுப்புவது பற்றி 1க்கு 10 தடவை யோசிங்க. உங்களுடைய இழப்பு இவனுக்கு எதுவும் ஏற்படுத்த போவதில்லை. அவன் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கிறான். உழைக்கும் பிள்ளைகளை அல்லது இங்கே பெற்றெடுத்து எதிர்கால சமுதாயமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயும் சொல்றா, காவல்துறையும் சொல்லுது, பெண்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் இதை யார் கட்டுப்படுத்தணும்? இவன் தானே கட்டுப்படுத்தணும். இவன் தானே கூட்டம் நடத்துறான், இவன் தானே கட்சிக்கு தலைவன். அப்ப இவனாலேயே வேணும்னு செய்யறான். வரட்டும், குழந்தையா வரட்டும், கூட்டம் கூடட்டும்,
பெண்களா வரட்டும், கூட்டம் கூடட்டும், வயசு வைக்கு மூத்தவனா வரட்டும், கூட்டம் கூடட்டும் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, இந்த வேலைகளை செய்யறாங்க. இப்போ அவங்களுக்கு உங்களை பத்தி கவலை இல்லை. உங்களை நீங்கள் தான் தற்காத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற தற்குறிகளுடைய கூட்டத்திற்கு செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும்.